நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 62 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே சொல்கிறார், சீயோனுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டா அவளுடைய பிரகாசம் மங்கி போச்சு. வெட்கம், துக்கம், துன்பம், வேதனை, கஷ்டங்கள், பலவீனங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நான் இனி மௌனமாக இருக்க மாட்டேன். அவளுடைய ரட்சிப்பு, அவளுடைய நீதி பிரகாசிக்க மட்டும், எரிந்து பிரகாசிக்க மட்டும் நான் அமர மாட்டேன், நான் உட்காரவே மாட்டேன். நான் அவளை பிரகாசிக்க மட்டும் நான் உட்காரவே மாட்டேன்னு சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டம், பாடு, வேதனை, துன்பம், பலவீனங்கள், வேதனைகள், இல்லாமைகள் மத்தியிலே ஐயோ இதை முடியலே, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிருமோன்னு கவலையோடு இருக்க அன்பு உள்ளங்களே, இன்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், சீயோனே உன்னை நான் பிரகாசித்து எரிய வைக்க மட்டும் மாட்டேன், நான் அமர மாட்டேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் சொன்னதை அவர் மாற மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவனாகியர். ஜோமல்லாமா நம்மளை பிரகாசிக்கப்பட மட்டும் அவர் உட்காரவே மாட்டார். நான் அமர மாட்டேன்னு சொல்லியிருக்கார். நிச்சயம் செய்வார், உங்களை பிரகாசிக்கப்படுவார். ஜோம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளிலும் உங்களுடைய கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கினதப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. உங்களுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததப்பா. நன்றியப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோமப்பா. நாங்கள் நிர்மூலம் ஆகாதிருக்குது உங்க கிருபப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன்னுடைய கருத்திலே தருகிறோமப்பா. பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நிந்தனைகள், வேதனைகள், இல்லாமைகள் மத்தியிலே கர்த்தாவே கலங்கி சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவர் சீயோனுக்காக நீங்க மௌனமா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. நான் இனி மௌனமா இருக்க மாட்டேன். என் பிள்ளைகளை பிரகாசித்து எரிய வைக்க மாட்டோம், நான் அமர மாட்டேன்னு சொன்னபடியாய் உன்னுடைய பிள்ளைகளை எரிந்து பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. உன்னுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்கிலே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பல ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.